அன்பு ஒன்றுதான் அனாதை சார். ஹலோ எவ்ரிவன், நான் சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் இயாஸ். இன்று நாம் மற்றவர்களுடைய அன்பை பெறுவது எப்படி என்பது பற்றி பார்க்க இருக்கின்றோம். என் வாழ்க்கையில் நான் எத்தனையோ பேரை கடந்திருக்கிறேன், இழந்தும் இருக்கிறேன். இழந்தவர்களை எல்லாம் எப்போதாவது நினைத்து பார்ப்பதுண்டு. சிலரது பிரிவிற்கு சரியான காரணம் கூட இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை. ரயில் பயணம் போல் தொடரும் வாழ்க்கையில் பயணம் முடிந்தவரின் இருப்பிடத்தை நிரப்ப இன்னும் ஒருவர் வரத்தான் செய்கிறார்கள். இருந்தாலும் முதல் அனுபவமும் முதல் பழக்கமும் அவ்வளவு எளிதில் மறந்து போவதில்லை. இந்த உலகம் கூட ஆரம்பத்தில் இருந்தவர்களை கொண்டே இயங்கிக் கொண்டிருந்தால் நாம் பிறந்திருக்கவே வாய்ப்பு இருந்திருக்காது. ஒவ்வொரு இழப்புகளும் ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கு வழிவிடுகின்றன. பிரிவின் வழியை விடவும் முன்னேற்றம் தேவையானதாக தெரியவில்லை. நம்மோடு ஒரு காலத்தில் சேர்ந்திருந்தவர்கள், கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்து கொண்டவர்கள் எல்லோரையும் நினைத்து பார்த்தால் கண்ணீர் எளிமையான பதிலை சொல்லிவிடுகிறது, இப்படித்தான் வாழ்க்கை என்று. நாம் அனைவரும் மற்றவர்கள் நம்மை விரும்ப வேண்டும், நம் மீது மற்றவர்கள் அன்பு செலுத்த வேண்டும், நம்மை பாராட்ட வேண்டும் என்று விரும்புகிறோம். பிறர் தன்னை விரும்பவில்லை அல்லது தான் பிறருக்கு தேவையில்லை என்ற உணர்வு ஒருவருக்கு அனைத்தையும் விட அதிக கவலை தரக்கூடியதாக இருக்கிறது. அன்புக்காக இயங்குகின்ற மக்கள் படுகின்ற துயரத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்களின் துயரத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அது அவர்களது ஆளுமையை அழித்து விடுகிறது, விரக்தியை உண்டாக்குகிறது, அவர்களை நிரந்தர நோயாளியாக்குகிறது. உளவியல் ரீதியாக இது ஆபத்தான ஒன்றாகவும் காணப்படுகிறது. இப்படி அன்புக்காகவும் ஏனையவர்கள் உங்களை மதிக்க வேண்டும் என்றும் விரும்புபவர்கள் உங்களை முதலில் மாற்றிக்கொள்ள நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஏனையவர்களுடனான போதிய அளவு நேரத்தை செலவழிக்க வேண்டும். முதலில் பிறரோடு நீங்கள் சகஜமாக பழகக்கூடிய ஒரு நபராக மாற வேண்டும். அதாவது மக்கள் எந்த சிரமமுமின்றி சுலபமாக உங்களை இணைத்து கொள்ளும்படியான மனிதராக உங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். எப்போதும் முகத்தை மலர்ச்சியாகவும் கலகலப்பாகவும் வைத்திருக்க வேண்டும். பிறர் என்னை விரும்பவில்லை, பிறர் என் மீது அன்பு செலுத்தவில்லை என்று நீங்கள் கவலைப்படுவதற்கு பதிலாக அந்த அன்பையும் விருப்பத்தையும் நான் பிறருக்கு கொடுக்கிறேனா என்று சிந்தித்து பாருங்கள். நாம் கொடுத்தால்தான் நமக்கு திருப்பி தரப்படும். நீங்கள் கணவனின் அன்புக்காக இயங்கினால் பிள்ளைகள் உங்கள் அன்புக்காக இயங்குவார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, பிறர் உங்கள் மீது அன்பு செலுத்தாததற்கு காரணம் அவர்கள் மீதுள்ள தவறே என்று அனுமானிக்காதீர்கள். மாறாக பிரச்சினை நமக்குள் தான் இருக்கிறது என்று அனுமானித்து பிரச்சினை என்ன என்பதை நீங்கள் கண்டறிந்து அதை நீக்குவதற்கு முதலாவது முயற்சி செய்ய வேண்டும். இரவில் தூங்கச் செல்வதற்கு முன்பு அன்றைய தினம் நீங்கள் சந்தித்த அனைத்து நபர்களையும் பட்டியலிடுங்கள். பிறகு அவர்களை உங்கள் மனதில் காட்சிப்படுத்தி அவரை பற்றிய ஒரு பாசிட்டிவான சிந்தனையை விதைக்க வேண்டும். உதாரணமாக, எனது கணவர் நல்லவர், எனது நண்பர் உதவக்கூடியவர் என்று கூறி பிறகு அவர்களுக்காக கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அடுத்த நாள் அந்த நபர்களை சந்திக்க கிடைத்தால் அவர்களுக்கு வணக்கம் கூறி சிறு உரையாடல்களை தொடங்குங்கள். அவரது குடும்பம், அவரது ஆர்வங்கள் பற்றி கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். அன்றிலிருந்து அவருக்கு உங்களை பற்றிய நல்ல எண்ணம் உருவாக தொடங்கும். ஒருவருக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அவர் பற்றிய எதிர்மறை போக்கு உங்களுக்குள் மாறுகிறது. உங்கள் உறவை நீங்கள் ஒரு படி மேலே உயர்த்துவீர்கள். அவரை பற்றிய நல்ல எண்ணம் உருவாகும். இதனால் உங்களுக்குள் சிறந்த புரிதல் ஏற்பட தொடங்கும். இதனால் நீங்கள் எதிர்பார்த்த அன்பு அனைவரிடம் இருந்தும் கொடுக்கப்படுவதை காண்பீர்கள். நீங்கள் அதிகம் வெறுக்கும் ஒருவரின் நல்ல விடயங்களை பட்டியல் படுத்துங்கள். அதை அடிக்கடி வாசித்து பாருங்கள். அவரிடம் பல இனிமையான பண்புகள் இருப்பதை நீங்களே கண்டறிவீர்கள். அதன் பிறகு அவரை நீங்கள் விரும்ப தொடங்குவீர்கள். நிறைய பேர் மற்றவர்களில் குறைகளை கண்டுபிடித்து அவர்களை திருத்துவதற்கான முயற்சிகளில் தான் ஈடுபடுகிறார்கள். அதை விட்டுவிட்டு பிறரிடம் நட்பு பாராட்டக்கூடிய உங்களது மாபெரும் திறன்களை மேம்படுத்துவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். உங்களால் மற்றவர்களை ஒரு காலமும் மாற்ற முடியாது, ஆனால் உங்களால் இலகுவாக மாற்ற முடியும். அடுத்ததாக, மற்றவர்களிடம் உள்ள நல்ல விஷயங்களை பாராட்டுங்கள். தங்களை பாராட்டுபவர்களை மக்கள் அதிகம் மதிக்கிறார்கள். நீங்கள் மற்றவர்களின் நல்ல விடயங்களை பாராட்டுவதன் மூலம் அவருடைய விருப்பம் உங்கள் மீது இயல்பாகவே ஏற்படுகிறது. ஒருபோதும் மற்றவர்களுக்கு உற்சாகம் இழக்க செய்யும் எதிர்மறை வார்த்தைகளை கூறாதீர்கள். இது உங்கள் மீதான வெறுப்பை அதிகரிக்க செய்யும். அடுத்ததாக, மற்றவர்களின் பெயர்களை அதிகமாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இத்திறமை உங்களிடம் இல்லை என்றால் அடுத்தவர் மீது நீங்கள் ஆர்வம் இல்லாதவராக உங்களை காட்டிவிடும். எனவே மற்றவர்களுடன் பேசுகின்ற பொழுது அவர்களுடைய பெயர்களை அடிக்கடி உச்சரித்து பேசுங்கள். உங்களுக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற மனப்போக்கை விட்டுவிட்டு இயல்பாகவும் அடக்கமாகவும் இருக்க பழகுங்கள். மற்றவர்கள் உங்களுடன் பேச வேண்டும் என்பதற்கு பதிலாக நீங்கள் அவர்களுடன் பேச முயற்சி செய்யுங்கள். நட்பு என்பது மற்றவர்களுடன் உரையாட தொடங்குகின்ற பொழுதுதான் ஆரம்பிக்கிறது.
அன்பு கொடுக்கப்படுகின்ற பொழுதே நமக்கு திருப்பி தரப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். கவுன்சிலிங் இன் தமிழ் என்கின்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.